ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான இட்லிக்கு ரொம்பவே டேஸ்டான கடல மாவு சாம்பார் எப்படி வைக்கலான்றது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடல மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு கடல மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சள், உப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்ந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 ml சன்ஃப்ளவர் ஆயில். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம எப்படி செய்யணுன்றது பார்க்கலாம். ஒரு பாண்டல் எடுத்து வச்சுக்கோங்க. பாண்டல் நல்லா சூடானதும் அதில் 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா ஓரளவு காஞ்ச அப்புறம் அதில் கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த பச்சை மிளகாவையும் கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்க ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த கடல மாவில் தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு சாம்பார் பதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடல மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கட்டி ஆகிடும். உள்ள கட்டி ஆகாத மாதிரி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி கொதிச்சு வர டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த அளவு ஒரு கெட்டியாக வந்துடும். இந்த அளவு வரணும். அப்போ தான் நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே டேஸ்டான, அதுவும் ரொம்பவே ஈஸியான கடல மாவு சாம்பார் ரெடி. இது பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.